அகரத்து முத்தாளம்மா நீ ஆடி வர வேணுமம்மா சாஜா சமயபுரோ தாயே சாஜா சமயபுரோ தாயே சாதிச்சது கண்ணபுரம் நீ சாஜா சமயபுரம் சாஞ்சா சமயபுரம் நீ முத்தாளமணி சாதிச்சது கண்ணபுரம் தாயே முத்தாளமா ஆமா அழுவட்டு ஆடி வந்து காப்பாற்ற தாயே இந்த வீரமாக காப்பாற்ற அம்மா அக்கினி ஏந்தி அழைக்கிறேன் தாயே ஓடியாமா தாயே தாயே என்ன செய்ய போறேனம்மா முத்தாளம்மா தாயே எது செய்ய போறேனம்மா முத்தாளம்மா என்ன செய்ய போறேனம்மா முத்தாளம்மா ஓடியா 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 முத்தாளம்மா தாயே என்ன செய்ய போறேனம்மா முத்தாளம்மா தாயே எது செய்ய போறேனம்மா முத்தாளம்மா என்ன செய்ய போறேனம்மா முத்தாளம்மா நான் எது செய்ய போறேனம்மா முத்தாளம்மா தாயே வத்தானே வத்தினியே ஓடியா 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 அரதடி வாருமம்மா முத்தாளம்மா வத்தானே வத்தினியே வா 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 ஓடியா அரதடி வாருமம்மா முத்தாளம்மா தாயே உத்தமியே வத்தினியே முத்தாளம்மா தாயே ஓடி வர வேணுமம்மா முத்தாளம்மா இத்தனைய குட்டத்திலே முத்தாளம்மா தாயே எடுத்தறியவில்லை முத்தாளம்மா ரகவடி முத்தாளம்மா தாயே எடுத்தானே முகரணம் முத்தாளம்மா ஏழுங்க ரகவடி முத்தாளம்மா முத்தாளம்மா அக்கினிய அக்கினே முத்தாளம்மா அக்கினிய அக்கினே அடி வர வேணுமடி முத்தாளம்மா தீட்டு இலங்கினே ஆடி வர வேணுமம்மா முத்தாளம்மா மண்டியிட்டு அழைக்கிறனே அழைக்கிறனே நீ வல்லமைய ஓடி வாடி முத்தாளம்மா ரத்தவனு காரியம்மா முத்தாளம்மா தாயே வரதோடி வாருமம்மா முத்தாளம்மா வத்தலத்து காரியடி முத்தாளம்மா வரதோடி வாருமடி முத்தாளம்மா அக்கினி விரதவளே ஓடியா 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 ஆடி வர வேணுமம்மா முத்தாளம்மா பிறந்தவளே முத்தாளம்மா ஆடி வர வேணுமடி முத்தாளம்மா ஆண்டாரோ கோவகண்டு முத்தாளம்மா நீ ஆடி வர வேணுமம்மா முத்தாளம்மா அங்கார கோவகண்டு முத்தாளம்மா நீ ஆடி வர வேணுமடி முத்தாளம்மா ஆண்டாரோ கோவகண்டு முத்தாளம்மா அங்கார கோவகண்டு முத்தாளம்மா ஆடி வர வேணுமடி முத்தாளம்மா தாய் முத்தாள பரமேஸ்வரி இன்னைக்கு நீதியோட காக்க உமான சத்தியமகர காலத்தினாலே இந்த வீரமாக காப்பாற்ற வந்து விட்டாய் தாய் இருந்தாலும் இப்பொழுது உன்னை தாய் இப்பொழுது 7 கழகமும் அந்த கப்பத்திலே இறங்க வேண்டும் தாய் சரத்து சரத்து பாப்பா மாப்பிள ஆடிவாரா அங்காளம்மா ஆதிமனையூர் அங்காளம்மா ஓடிவாரா காளியம்மா ஓசையிலே இந்நேரம்மா ஆடிவாரா காளியம்மா அங்காரி குலகாரியம்மா ஓடிவாரா முத்தாளம்மா ஓடிவாரா முத்தாளம்மா பத்தவனு காரியம்மா வரதோடு வரத்து முத்தாளம்மா ஆடிவமா ஏ அண்டமில்ல வளவளே வாழ்வளே அரகமுத்து மாரியம்மா மாரியம்மா அத்தை குடிசைக்காரி முத்தாளம்மா பரந்தொடி வாருமம்மா முத்தாளம்மா அச்சை நிறத்திகாரி முத்தாளம்மா வரைபொட்டு கையிட்டு முத்தாளம்மா ஆடிவாரா அங்காளம்மா ஆதிமலையூர் அங்காளம்மா ஓடிவாரா காளியம்மா ஓசையிலே நேரம்மா ஓடிவாரா காளியம்மா ஓசையிலே நிற்காரம்மா சுத்தமான தின்பவளே சுடுகாட்டு மூலையிலே சுத்தி வர நாயையே மாரியம்மா தாயே 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 அம்மா சுத்தமான தின்பவளே சுடுகாட்டு மூலையிலே சுத்தி வர நாயையே மாரியம்மா உலகாடு நாயையே மாரியம்மா ஆடி வர வேணுமடி மாரியம்மா மாரியம்மா ஆடி வர வேண்டும் மாரியம்மா ஆடிவாரா அங்காளம்மா ஆதிமலையூர் அங்காளம்மா ஓடிவாரா காளியம்மா ஓசையிலே நேரம்மா ஓடிவாரா காளியம்மா ஓசையிலே நேரம்மா கரகத்தை இருக்கி அப்படியே அப்படியே ஓனர்
அந்த கரகத்தை எடுத்து வர சொந்தக்காரங்க பின்னாடி பிடிங்க வாமா. கரகத்தை இருக்கையில் பிடிங்க வாமா. ஏன்னா இந்த கதைக்கு வந்து கரகங்கிறது 2 கரகம் தான். கரகங்கிறது 2 கரகம் தான். காளீஸ்வரி நாகேஸ்வரி. ஏன்னா முத்தாளம்மனுக்கு முன்னதாக பிறந்தவள் காளீஸ்வரி நாகேஸ்வரி. அவர்களைத்தான் கரகமாக சோடிச்சு 2 கரகம் தான். ஆனால் நம்ம ஊருக்காரக விருப்பத்துக்காக 7 கரகம் சோடிச்சு வச்சதுனால இந்த இடத்துல 7 கரகத்தை வச்சு அழைக்கணும் ஒரு ஐதீகம். அதனால தான் அழைச்சி. இருந்தாலும் தாய் அகரத்தை முத்தாளம்மா தாய் இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் எந்த குறை இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் ஆண் போன மக்கள்லாம் அரசாட்சி வேண்டும், பெண் போன மக்கள்லாம் பெருமையுடன் பேர் பெற்று வாழ வேண்டும், பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி வர தர வேண்டும், திருமணமாவதற்கு திருமணமாக வேண்டும், குழந்தை வைக்க வேண்டும், விவசாயத்தை பெருக்க வேண்டும், பள்ளி குழந்தைகளுக்கையும் அது மட்டுமில்லாமல் பட்டி தொட்டி அனைத்தையும் சீரோடு செழிப்போடு விளைக்க தாய் அகரத்து முத்தாளம்மா இந்த மக்களையும் எந்த குறையில்லாமல் வாழ வைக்க ஓடி வந்து காட்சி கொடுத்தாய் தாய். உன் பாதத்தில் கோடான கோடி நமக்கான தாய். கரகத்தை இருக்கீங்க வாங்கம்மா. புடி வாங்கம்மா. புடி வாங்கம்மா. ஹலோ, எல்லோருமே எந்திரிச்சு வந்து இந்த கரகத்தை நம்ம சாமியானா பெண்கள் மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. மீது யாருமே நம்ம தொட்டிருக்க மாட்டோம். எல்லோருமே வந்து இந்த கரகத்தை தவச மரத்தை தொட்டு கும்பிட்டு தாங்கள் கையில் கிடைத்த காணிக்கை செலுத்தி, காணிக்கை இருந்தாலும் பரவாயில்ல இல்லாட்டாலும் பரவாயில்ல, விபூதி வாங்கிட்டு போங்க. ஏன்னா வீட்டில் ஏவல் பிள்ளை காத்து கருப்புன்னு சொல்லக்கூடிய அனைத்து நீங்கும் என்ற ஐதீகம் இருக்கின்றது. ஏன்னா நம்ம பகுதிக்கு சொல்ல வேண்டியது கிடையாது. ஏன்னா தெய்வம் நினைச்சாதான் தெய்வம். எல்லோருமே எந்திரிச்சு வாங்க. காணிக்க இருந்தால் காணிக்க செலுத்துங்க. குழந்தை பாக்கியம் கரகத்தை வாங்கி வச்சு கீழே சாமி மூடுவாங்க. அப்போ எல்லாருமே வந்து விபூதி எல்லோரும் நெத்திலையும் இந்த விபூதி இருக்கணும். அது புண்ணியம். இந்த நாடகத்தை பார்த்தது அதுதான் புண்ணியம். எல்லோருமே வாங்க. கரகத்தை வாங்கிடு போங்க சார். போய் கரகத்தை இறக்குங்க. உங்கள் கையால் இறக்கி வைங்க. போங்க. இந்த சொந்த கரகம் வாங்கம்மா. பின்னாடி வெட்டப்படுறீங்க. சார் விடுங்க 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 விடுங்க. பிடிக்கலன்னா இன்றைக்கி இறக்கி வைங்க. போங்க சாமி. கரகத்தை இறக்குங்க. ஒவ்வொரு கரகம் இறங்குறப்ப உற்சாகப்படுத்துங்கம்மா. கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. பொறுமை 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 சாமி. கைதட்டு கைதட்டு நல்லா சத்தமாக கைதட்டுங்க. மனுஷனுக்கு மனுஷன் வைக்கப்படணும், தெய்வத்துக்கு யாரும் வைக்கப்படக்கூடாது. இறக்குப்பா சுறுச்சுருலாம். போ சாமி. உங்கள் கையால் இறக்கு தாய். விபூதி போட்டால் நிற்கணும். கரகத்தை எடுத்து கொடு. இப்போ எல்லோருமே வாங்க. எல்லோரும் நேரத்துலேயும் விபூதி இருக்குல்ல, எல்லோரும் வந்து விபூதி வாங்கிக்கோங்க. காணிக்க இருந்தாலும் பரவாயில்ல இல்லாட்டாலும் பரவாயில்ல. டேய் 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 வாடாங்க. என்னடா பண்ண இப்போ? பாட்டாயா இப்பொழுது தாயாவட்டத்திலே அவதரித்த பார்த்தா சாமி இருக்கு நம்பியா? இது சாமியாடா? ஆமா. போடா கேனப்பையில. ஆணவத்தில் என்னுடைய தோட்டத்தில் வேலை செய்யற பெண்கள் குளிர் பறிக்க முடியாம ஆடுனா அது சாமியாடா? நான் ஏத்துக்கிறேன். சாக போற மாயாண்டி மாயாண்டி காவலுக்கு போயிட்டாங்க. பட்டியை பார்த்துட்டு வரேன். கட்ட எந்த சாமி காப்பாத்துன்னு பாப்போம். கட்டா கட்டி வைடா. எந்த சாமி எந்த தெய்வம் என்ன காப்பாத்துன்னு பாக்குறேன்.
துண்டு வச்சாச்சு. கொடுப்ப அப்படியே உட்காருங்க லைட்டாக, இல்லைன்னா உட்காருங்க. விபூதி கொடுக்கணுமா? கொடுத்துருப்பாள்ண்ணா. விபூதி வாங்கிக்கோங்க, எல்லாருமே வாங்க. விபூதி வாங்கிக்கோங்க, விபூதி வாங்கிக்கோங்க, வாங்க சாமி. உங்களுக்காண்டி ஒரு 10 நிமிஷம். விபூதி தான் தர்றாங்க, பொறுமையாக நின்று வாங்க, அடிச்சுக்காம பொறுமையாக வாங்க. குழந்தை குட்டி வச்சுருக்கோங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், கல்யாணமாகாதவர்கள் மற்றும் தாங்கள் வீட்டில் உள்ள குறையை நினைத்து காணிக்க செலுத்தினால் நிறைவேறும் என்ற ஐதீகம் நம்ம மந்தையில். ஒருத்தர் கையில் வாங்கி ஒருத்தர் பூசாதி, அவங்கவுங்க கையில் வாங்கி அவங்க பூசுங்க, அதுதான் புண்ணியம். வாங்கிட்டு யாரும் போயிடாதீங்கம்மா, நான் கதை இருக்குது வேற. அப்படியே உட்காருங்க. வாங்கிட்டு அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க. உட்காருங்க அம்மா. ஒரு இன்னும் அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு கதை இருக்குது, உட்காருங்க. விபூதி பத்தாதான், கொஞ்சம் நிறையா எடுத்துகிட்டு வந்து கொடுங்கண்ணே. விபூதி வாங்கிட்டு எல்லாம் அப்படியே உட்காருங்க. அம்மா உட்காருங்க, அக்கா அண்ணே எல்லாம் உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. நாடகத்தை முழுமையாக பார்த்துட்டு போங்க. தாய் வரம் கொடுக்குற காட்சியை பார்க்கணும். மகரத்து முத்தாலம் வந்து வரம் கொடுக்குற காட்சியை பார்க்கணும். அப்படியே உட்காருங்க தயவு செய்து. எல்லாம் அப்படியே உட்காருங்க, உட்காருங்க, அப்படியே உட்காருங்க வாங்கிட்டு. வீட்டை பார்த்தேன், மனையை பார்த்தேன். நல்ல ஒரு பொருள் சொல்லு. இங்க ஒரு ஆளக்கானா. எப்பா மிருதக்காரா, உனக்கு வாக்கு சொல்றீங்க கேளு. சொல்லுப்பா. நீ நல்ல பையன், சரி. ஆனா உனக்கு கிரகு சரியில்லை. கிரகு சரியில்லை. ஏன் கிரகு சரியில்லை கேளு. நீ இப்ப பிடிச்சிருக்க ஒரு பிள்ளை. நான் பிடிச்சிருக்கிற பிள்ளையா? ஒரு பொம்பளை பிள்ளை. ஐயப்பா நான் மாலை போட்டிருக்கிறேன். இருக்கட்டும்டா, சாமி சொல்ற கேளு. சரி சொல்லு சாமி. பின்ன 2ஆ பிடிச்சிருக்கீல. சரி. அந்த பிள்ளை உன் மூத்த மையம் இருக்கான்ல, அவன் கிரகத்துக்கு சரியில்லை. ஐயோ சரி. உனக்கு செலவு வரும். செவ்வாதோஷம். செலவு வரும். என்ன செலவு? செலவு என்ன செலவு? என்னன்னா சொத்து சுகம் வாங்க மாட்டேன்.
நீ மாலை போட்டிருக்கீல? ஆமா. எந்த கோயிலுக்கு மாலை போட்டிருக்க? நான் நல்லபடியா பொழைக்கணும், வீடு கட்டணும், படிச்சு முடிய போதும். அப்படித்தான் நீ நினைச்சிருக்க. ஆ. ஆனா என்ன தெரியுமா, சரி. நீ நினைச்சடா அன்னைக்கு ஆ. என்ன நினைச்ச? ஆ. நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வந்து சரி. முதல் நாள் ஆ. நல்ல கறிவுளி எடுத்து ஆ. நல்ல சாராயம் வாங்கி குடிக்கும்னு நினைச்சிருக்க. சாராயமா? ஆமா. அந்த வாடையே ஆகாது சாமி. நீ நினைச்ச. நான் நினைக்கலையே. ஆமா. நீ நினைச்சடா. சரி. ஆமா. ஆ. என்ன என்ன காரணம்? உன் கிரகத்தை தீக்கணும். கிரகம். ஆமா. சரி. அதுக்கு என்ன தெரியுமா, ஆ. ஒரு சாமிக்கு காணிக்கையா சரி. ஒரு 10,000 ஒன்று கொடுத்தீங்கன்னா, 10,000 சொன்னா? ஆமா, வாங்கிக்கலாம் உன் சாமி. கிரகம் எல்லாம் தீந்துரும். வாங்கிக்கலாம். 10,000ம் ஆ. 500 ரூபா தளத்தையும் கொடுக்கணும். 10,000 கொடுத்துறேன். 2000 ரூபா தலா இருக்கு வேணுமா? 500 ரூபா தலை கொடுக்கணும் நம்பி. 2000 தாளா இருக்கு வேணுமா? ஏன்டா 2000 பேங்களே வாங்கிக்கிற மாட்டாங்கடா. இல்ல 1000 தாளா இருக்கு வேணுமா? 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒன்னையும் சீல ஓட்டுருவா, என்னையும் சீல ஓட்டுருவா. 100 ரூபா தலை மாத்தி கொடுத்துரு. 100 தாளா இப்ப ஆமா, சாமி. அப்பதான் நீ நிறைய கொடுப்ப. இல்ல 2000 ரூபா 100 1000 ரூபா இருக்கு. 1000 ரூபா இருக்கா? ஆமா. நீ சக்கம்மா வாக்கு சொல்றேன், ஏமாத்திராத. சக்கம்மா, சரி சாமி. இந்த ஊருக்கு நல்ல மழை இந்த ஊருக்கு நல்ல மழை வெளியும் விவசாயம் பெருக. ஆ. சக்கம்மா வீட்டுல யாரப்பா? மீசக்கார தகடனா? நம்ம வீடு தாங்க. நம்ம வீடா? உங்களுக்கு குத்தேல கூட்டிருக்கிறேன். நம்ம வீடுங்கிறிய? எங்க நம்ம வீடு? நம்ம வீடு தாங்க. உன் வீடு. உனக்கு குறி சொல்லணுமா? ஆமாங்க. தம்பி பொழப்பு சரி. கையை காட்டுறாம்பி, கையை காட்டு. இந்த பாருங்க, கனரேகை, ஆயுள் ரேகை, புத்தி ரேகை எல்லாமே இருக்கு. என்ன ரேகை? புத்தி ரேகை. புத்திர ரேகை. புத்தி ரேகையா? அடே தம்பி, ரேகைய பாதி பாருங்க அழிஞ்சிருக்கோம். என்ன உன் ரேகை இப்படி என்ன சொல்லுதுன்னா, நீ பொம்பளை பிள்ளைட்டு அடி வாங்குற. அது டெய்லியும் தான் வாங்கிட்டு இருக்கிறேன். செருப்புல அடி வாங்குற, ஆமா. விளக்கு மாத்திரம் அடி வாங்குற, இன்னும் இதை கொண்டு நிறைய அடி வாங்குற. நீ என்ன பண்றது? நாளிலேருந்து நீங்க என் கூட வந்துருங்க. எதுக்கு? சேர்ந்து வாங்குவான். ஏண்டா நீ உன் கட்டில உண்டாட்டி நீ அடி வாங்குறடா தம்பி. வேற என்னங்க பண்றது? நீங்களும் வந்தீங்கன்னா எனக்கு பதிலா நீங்க சேர்த்து. அது கிரகம். கிரகம். ஆமா, உன் கிரகத்தை போக்கணும்னா எனக்கு நிறைய நீ செலவழிக்கணும். எனக்கு இல்லை, சக்கமாவுக்கு செலவழிக்கணும். சக்கமாவுக்கா? ஆமா, செலவு. ஆமா, சக்கமா கேட்டுச்சு. ஆமா. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு சொல்லிச்சா, ஸ்கேன் பண்ண சொல்லிச்சா? எதை? காசுத்தேன். அடே நீ கொடுத்தீன்னா உனக்கு கிரகம் விட்டு போயிடும். கிரகம் ஒளியுது. ஆமா, கிரகம் ஒளியுது. நீ நல்லா இருப்ப. சரி, எனக்கு உன் குடும்பம் நல்லா இருப்ப. எனக்கு என்ன கிரகங்க? உனக்கு வந்து மட்ட கிரகமா? உனக்கு என்ன கிரகம் தெரியுமா? மண்ட கிரகம் பிடிச்சிருக்கு. என் கையில ஒன்றும் தெரியல. அப்படியா? என் பொண்டாட்டி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், சாமிக்கு தெரியும். என் பொண்டாட்டியை வர சொல்றேன். அப்படியா? நல்ல வேலை இருக்கியடா. பொண்டாட்டி கூட்டி தான் விரும்புறியடா. கூட்டு அந்த ரேகையை பாருங்க, கிரகத்தை பாருங்க. இல்லடா, நீ நினைச்சலாம் சொல்றேன். நினைச்சதெல்லாம் உன் வீட்டில இருந்து கிழக்கு தெருவில் 4வது வீடு, பேர் முருகேசன். ஊருக்கு 2 முருகேசன் இருக்கத்தான் சரி. அவன் பொண்டாட்டி பேர் சரஸ்வதி. ஆமா. அவங்களுக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆமா. ஒரு இடத்தட்டு வந்துச்சு. ஆமா, இடத்தட்டு வந்துச்சா? வந்துச்சு. அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு நீ என்ன செஞ்ச? நான் என்ன அந்த பிளேட்டை கொண்டு போய் காசை கொடுத்து விளக்கு மாத்த அடி வாங்கின. ஆமா ஆமா. இருக்கா? இருக்குதுங்க. இருக்கு. நான் சொல்ல உண்மைதானே? ஐயோ, நீங்க நாய்க்க சொல்றீங்க. அப்பா அம்புட்டு உண்மை. அப்படி சொல்றேன். அப்படி போட்டுதான் சொல்றீங்க. உனக்கு கிரகம் பிடிச்சிருக்கு. சரி, உன் கிரகம் தீக்கணும்னா ஒரு 50,001 கொடு காணிக்க. நீ போட்டுக்க ட்ரெஸ்ல 1 கொடு. லோனு வாங்கின காசே கட்ட முடியாம நாயா தெரியுறேன். இல்ல 50,001. அடே உன் கிரகத்தை தீக்கணும்னா சாமி போய் குறி சொல்லணும், பூஜை செய்யணும். இங்க பாருங்க, எனக்கு பார்க்காதீங்க. நான் கை வேலை பார்க்குற ஆளு. கை ரேகையை தெரிஞ்சு போச்சு. சரி, எனக்கு முழக்கத்தான் தெரியும். சரி, என் பொண்டாட்டியை கூட்டி வந்து விடுறேன். பொண்டாட்டி கூட விடுறியா? ரேகையை பாருங்க, ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டேங்கிற குடும்பத்துக்கு. சரி, நீங்க பார்த்து நல்லா சொன்னீங்கன்னா ஓஹோன்ட்டு போலாம். சக்கமா வாக்குல சொல்லுவீங்களா? பத்தியா, உனக்கு நேரம் சரியில்லை. உண்டை வந்து விழுது. அது லூசா கட்டினா விழுகத்தான் செய்யும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கையிலே வந்து விழுவும். விழுகாது. ஏன்? அருணா கொடி போட்டு கட்டியிருக்கு. அப்படி இல்லை, சாமி மந்திரம் கத்து இருக்குது. ஆமா, ரத்தம் கக்க வச்சிரும். என்னவா? ஆமா. வேணாம் சாமி, நான் வீட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளை. சரி, உன் கிரகத்தெல்லாம் தீக்கணும்னா சரி, நான் கேட்கற குடிப்பியா? கேளுங்க. கோழி வேணும்.
கோழி 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 ஆ கோழி ஆ அடே டேய் காணிக்க கொண்டாடா. விளக்கு வச்ச நேரத்திலே தந்தானா மறைஞ்சு நின்று பார்க்கையிலே தரணானா. நாக்கிறேன் குஞ்சு கட்டியா குஞ்ச கொண்டாந்துட்டேன். கோழி அதான் கோழி குஞ்சுட்டேன். என்ன அங்கே கத்துது? குஞ்சுனா கத்தத்தான் செய்யா. உன் கரை தீக்கணும். இந்தாங்க குஞ்சு. நான் சொல்ற மாதிரி சொல்லு. டேய் நான் சொல்ற மாதிரி சொல்லு. சொல்ற மாதிரி சொல்றேன். இந்த ஊரை பிடிச்ச கரகம், இந்த ஊரை பிடிச்ச கரகம், இந்த வீட்டை பிடிச்ச கரகம், வீட்டை பிடிச்ச கரகம் எல்லாம் என்னோட ஓட்டம். என்ன மசருக்கு என்னோட ஓட்டம். கோழியை கொடுத்து குஞ்சை கொடுத்து 50,000 ரொக்க பணத்தை கொடுத்து எல்லாம் என்னோட ஓட்டம்னா அப்புறம் நீங்க எதுக்கு வந்தீங்க? ஊரை பிடிச்ச கரகம், ஊரை பிடிச்ச கரகம் என்ன பண்ணணும்? தலையை சுத்தணுமா? ஆமா அப்படி சொல்லுங்க. தலையை சுத்து, தலையை சுத்து. நீங்க சொல்லுங்க. ஊரை பிடிச்ச கரகம், ஊரை பிடிச்ச கரகம். அது செத்து போயிரும். அறிவு கட்ட முண்டா வீட்டுல பொம்பளை இருக்கிறதால அவளை கூப்பிட்டு எதுவும் கேட்பாமா இல்லன்னு நீ வாட்டு கோழி போடுமா புடவையிலே. அவன் வேற செட் பண்ணி வச்சிருக்காமா. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இந்த பூதி குஞ்சம் வச்சிருந்தேன். அந்த குஞ்சம் கையில பிடிச்சிட்டு அலையிற நாய். என்ன பண்றது? என் தோதுக்கு பிடிச்சிக்க வேண்டியது. தலையை யார் இவரு? யார் இவரு? இவரே நாக்க விட்டாரு. நாக்க விட்டாரா? நாக்கருமா நாக்கி விட்டுற. நாக்க விட்டுக்காரு. நாக்கி அடே விட்டுக்காரு. யாரு? எதுக்கு வந்தாருங்க? எங்க உன் சம்சாரமா? வந்தாரு? அடே குறி சொல்லவா? ஓ சம்சாரத்துக்கு குறி சொல்றேன். மஞ்ச கம்மியா போடு, மஞ்ச கம்பளம் வந்துரும். ஏல இந்த பல்பு கப் இருக்குடா. அடே மாடு உன் சம்சாரம் தானே? கையை நீட்டு சொல்லு. திரும்பி கேங்கட்ட எனக்கு வெக்கமா இருக்குது. அடே கையில எடுத்து சொல்லு. நீட்டுது நீட்டுது பாருங்க. இப்படி நீட்ட கூடாது. இருக்க. நீங்க சொல்லுங்க. சொல்லாம நம்ம நீ சேலைய போட்டு சொல்லணும். அத நீங்க சொல்லுங்க. இப்ப என்ன பண்ணி வச்சிருக்க? சேலைய போட்டு மூடி இருக்குதா? ஆமா. நீங்க என்ன சொல்லணும் சொல்லுங்க. ஏயே பத்தல சொல்லணும். சேலை திறக்க சொல்றா. நீ கையை காட்ட சொல்றா. சேலை திறந்து கையை காட்ட. சேலைய தூக்கவா? சேலை தூக்க சொல்றா. திரும்பி கேங்கட்ட. சத்தியமா 3 வருஷமா வாரே ஒண்ணு கூட பார்த்ததில்ல. தூக்கிராதே. இந்த ஊர்ல ஏன் மான மரியாதை போயிருண்டி ஆயா. அவர்தான் சொன்னாரு சேலைய தூக்க. சேலை தூக்க சொல்றா. நான் என்ன பார்க்கல, நீ ஏன் பார்க்க ஆசைப்படுற? அடே ஓ கையில அப்படி சொல்லுங்க சாமியா. நல்லா இருக்குமே மொசு மொசுன்னு. நான் ஒன்று சொல்றேன், நீ காதை பொத்திக்க. டேய் உன் காதை பொத்திக்கடா. நான் உன் காதை பொத்தல நான் சொல்ல எப்படி கேட்க? நீங்க தான் சொல்றேன் காதை. சரி நீ உன் பொஞ்சாதி கோவிக்க கூடாது. கொஞ்சம் குக்க கூடாது. கோவிக்க கூடாது. கோவிக்கிறது இல்லைங்க. இன்னொன்னு கேளு. இன்னொன்னு கேட்குறேன். இவ ரேகப்படி. இவ ரேகப்படி. இவளை கட்டில புரிச்சேன் சாகணும். நல்ல விஷயத்த போறதுக்குள்ள பண்ணி விட்டு போங்க. நீ செத்த உன்னத்துக்குற நான் இல்ல உன் புருஷன் வா. அடே இப்போதைக்கு இன்னொன்னு கேளு. இவ உன் ஊர்ல மேற்கு திசையில 4வது வீடு இருக்குல்ல. ஐயோ உண்மையா சொல்லிட்டியே. அவன் மேற்கு திசையில தாங்க வச்சிருக்க. அதான்டா. யார வச்சிருக்கிறேன்? வீட்டுல குடுத்தற வச்சிருக்கேன். அடே நம்ம வீட்டுல ஒருத்தவங்க குடுத்தன இருக்காங்க. அவன கோழியை குடுத்துட்டு குஞ்ச குடுத்துட்டேன். தலைய சுத்திறேங்க தரேன். தலைய காக்கா போதுடா. அள்ளி முடி வா. சரி சொல்லுங்க. சொல்லு. ஊரை புடிச்ச கரகம் சொல்லுங்க. ஊரை புடிச்ச கரகம். ஊரை புடிச்ச கரகம். நாட்டை புடிச்ச கரகம். நாட்டை புடிச்ச கரகம். எல்லாம் என்னோட ஓட்டம். என்ன மைசூருக்குயா? ஆளு மண்டை ஜெய்சே மாரு. உனக்கு அத கொடுத்து இத கொடுத்து இந்த பூதி குஞ்சையை கொடுத்து எங்களோட போட்டுக்கறியா? நீ ஆவேசப்படாத. பிரஷர் போய் மாத்திரை போடு. போடா எரும மாடு. புது துண்டு இன்னைக்கு தான் எடுத்துக்கியோ ஓல. ஆமா ஆமா. இது கீழே வச்சு துண்டு. அப்படியே நூந்து வாருங்க போய் உள்ள. கட்டன துணி வேணுமா? அவகட்டா. குடுத்துடு குடு. அவகடே. இந்த வேஷ்டி வேணும். எது? இந்த வேஷ்டி. இருமா. இரு. விட எல்லாம் கிழிச்சிடுவேன். சட்டி ஊரா. கொடுத்தாதே நீ உசுரோட இருப்ப. எனக்கு தொங்கும். உனக்கு தொங்குதுல எனக்கு தொங்குறது ஒரே வாக்க முடியாயா? ஐயோ நீ நான் உசுரோட இருந்தா தானே எனக்கு தாடி தொங்கும். நீ அதை தொங்குறத பாக்குற. நான் எதை அவுத்து குடுறா. ஐயோ முடியா? அப்பதான் நம்ம உசுறு முளைக்க முடியுமா? அப்பதான் உசுறு முளைக்க முடியும். ஆமா. உனக்கு உயிர் வேணுமா? இருத்தா நீ வாட்டில புடிங்கி விட்டுற. துண்டு வேணுமா? உயிர் வேணாமா? இந்தாங்க.
துணியை பிடிச்சி தலையை சுத்தணுமா? ஆமா. எல்லா கிரகமும் உங்களோட போட்டோம். சொல்லிட்டு போடாது. எதுக்கு துப்புற? திரும்பாக்காம போ. காசு இருக்கா? போன வழி திரும்பாம போ சொல்றியா? இல்ல இல்ல, நீ வந்த தண்டா உன்ட கோழியை கொடுத்து காசு இருக்கா? என் புருஷன் விட்டு ஒரே ஒரு குஞ்சையை கொடுத்து போன வழி திரும்பாம போ சொல்றீங்களா? திரும்பி பார்க்காம அந்த பாதையில பார்க்காம வேற பாதையில வர சொல்றீங்களா? திரும்பி பார்க்காம போ. போயிட்டு வா. நல்ல ஆயில குடுக்கும், சோத்த குடுக்கும். சரி போயிட்டு வா. நீங்க வீட்டு பக்கமா வாங்க. சரி வர்றேன். உங்களுக்கு குஞ்சு நசுக்கிறேன். என்னது? கோழி குஞ்சு அடிக்கிறேன்னு சொன்னேன். சரி நான் வரேன். போயிட்டு வா. யாரப்பா அது? யாரு நீ? வீரபாகு. சரி சரி. மூணு கொண்டாட்டியா உனக்கா? சரி 30 பட்டி. சரி பட்டி 500 பட்டி. சரி எதை எதை தரம்டாரு? பட்டியை தரம்டாரா இல்லை வப்பாட்டியை தரம்டாரா? 3 கொண்டாட்டி. சரி ஆஹா. உனக்கு கொடுத்தாரா? ஏன் வாங்கலை? உனக்கு பிடிக்க வேணாம்ட்டியா? உனக்கெல்லாம் ஏதாவது இருக்கா? இரு. 3 ஒண்டாட்டி 30 வப்பாட்டி. எத்தனை வட்டி? ஏண்டா இதெல்லாம் யாரா வேணாம்னு சொல்லுவானா? உனக்கு வேணாம் முடியல, நான் வாங்கிக்கிறவா? யாரவன் கட்டி வச்சவனை காணா யானை வேற திருட்டு பாய மாதிரி தொங்குற? யாரு? நானா? என்னை பார்த்ததில்லை? வெள்ளுடையான். வெள்ளுடையான் எள்ளுடையானா? நீ யாரா? நான் வெள்ளுடையான். சனியை முடிச்சு வச்சு நான் இறங்குறேன்னு வச்சுக்க. அதாவது எள்ளுடையானா வெள்ளுடையானா அப்புறம் தெரிஞ்சு போயிடும். மாயாண்டி எதுக்காட தொங்குறங்க? எதுக்கு தொங்குற? அந்த மரத்தில் ஏன்டா தொங்குற? ஏன்டா தொங்குறேன்னா நீ விரத என்னது? 3 30 500 என்னது? என்னடா? இல்ல காலகாலத்துல ஓஹோ யார் தர்றனாங்க? நீ தர்றியா? யாரோ தர்றேனாங்களா? யார் தர்றேனாங்க? வெள்ளுடையா நீ பார்த்துருக்கிறியா? நான் தாண்டா வெள்ளுடையா. இறங்கி வரட்டுமா? இறங்கி போய் தொலை. 3 கொண்டாட்டி வேணும் உனக்கு. இந்த வழிமறுக்கமாக ஓடிவிட்டாய். என்னை விட உடுக்காது. எங்க போனாலும் விடமாட்டேனா? ராமசாமி வேளாரி. ராமசாமி வேளாரி சொல்ல வைக்க போறாரு. சூளை வச்சுட்டாரா இல்லையா? ராமசாமி எல்லாரும் சூளை வைக்கிறார். படுத்து தூங்குறாரு. ஓரமா படுத்து தூங்குறாரு. ராமசாமி வேளாறு சூளை வைத்திருக்காரு. இந்த சூளையில இறங்கி முழு சக்தி முத்தாளவனாக பெற வேண்டும்.
எதுக்கடா சொல்ல வச்சிருக்கிற? ஆத்தா சாமிக்கு ஏய் யாரா சாமி? என்னுடைய இடம் இது புறம்போக்கு. யாரா பெருமக்கு? புறம்போக்கு இடங்க, நத்தம் புறம்போக்கு. இது என்னுடைய இடம். என்னை கேட்காம யாருமே சூட வைக்க முடியாது. ஏங்க? ஆமா. மல்லிகை பூவெல்லாம் இருக்குது. இதே ஒரு சூழ்ச்சி பண்ற நீ. சாமி சாமி கடவுள் தெய்வம் எல்லாமே நான் தான்டா. ஓ சாமியை கூப்பிடுற பாப்பா. இப்ப அட என்ன செய்ய போறா எது செய்ய போறா என்ன செய்ய போறா இது மாதிரி ஒரு பெண் இதுவரை கண்ணில் காட்டாம வச்சிருக்கேன். ஆமா, அணைப்புற விளக்கத்தை பிரகாசமா எரியும். இந்த இடத்த உனக்கே பட்டா பண்ணி தர்றேன். நிதான் சூழவை நிதான். ஆமா, கவலைப்படாதே. உனக்கு எந்த விதமான தொந்தரவு செய்யவே மாட்டேன். ஏன்? ஆனா இது மாதிரி நிதா ஒரு பெண்ணு எனக்கு கூட்டி விடணும். கூட்டி விடணும். அவங்க உமா மாமாங்கிறாங்க. போட உனக்கு ஏதாவது சாவு நெருங்கிருச்சு. போட சாவு அடிக்குது. சாவு வாடங்கிட்ட அடிக்குது. ஓஹோ பெண்ணே. அட வெள்ளுடையானே, நான் யார் என்று தெரியுமா? பெண்ணுன்னு அழகா தெரியுது. அது உங்க வீட்டு பெண்ணா? காமம் கண்ணை மறைக்கிறது. உனக்கு அழிவு காலம் நெருங்கி விட்டது. எனக்கா? உனக்கு ஒரு பெண்ணால எனக்கு எப்போதுமே என்னாலதான் உமக்கு அழிவு. அழிவே கிடையாது. நான் லட்சாதிபதி செல்வச்சிமான் கிட்ட வெள்ளுடையார் பேரை சொன்னாலுமே எல்லாமே கிட்டி அதர்வாருங்க, பயப்படுவாங்க. சொல்ற மாதிரி போலீஸ் அது மாதிரி இல்ல. ஆமா, ஒரு பங்களா உன திறக்காம பவ்வுன்னு மூடி வச்சு வைக்கலாம இருக்கு. சரி, அதை பவ்வுன்னு திறக்கணும். அதுக்காக நம்ம 2 பேரும் பஞ்சநமத்தாவே உருண்டு ரெண்டு பேரு கிட்ட நெருங்கி 2 பேரு நெருங்கி அப்படியே கட்டி அந்த கை விலகாம போகட்டும். எந்த வாயினை வான் சொல்லியும் அந்த விலகாம போகட்டும். விலகாம போட்டா மதியத்தவணி. யாருமானி? நீயும் ஒரு பெண் தானே. எனக்கு தாலி வரைக்கும் கொடுத்தாயே. யாருமானி? இப்படி ஆளுக்கு இப்படி ஒரு மனைவியா? தாயே, வெள்ளி செவ்வாய் என்று பூஜை பண்ணிக்கிறேன் நான். ஆமா, என்னை போல ஒரு பெண் தானே தாயே. சிறியவர் செய்யறத பெரியவர் மன்னிக்கிறது இல்லையா? எனக்கு தாலி பாக்கி கொடுக்கணும்னு உனக்காக என்னுடைய ஆலயத்துக்கு அழைத்து வர வேண்டும். அப்படியே விடு, இன்னைக்கு முழுவதும் அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கட்டும். பைப்புல தண்ணி இறக்கப்படக்கூடாது. மதியத்தவனே, ஆணவம் பிடித்தவனே. வெள்ளுடையாரே, நீ செய்த தவறை நான் மன்னித்து போலாவாய். கை ஒடிச்சு விட்டு. கை வந்து விட்டது, கை வந்து விட்டது. கையை நீட்டுடா. தாலி கட்ட அந்து போயிருக்கு மேல கையை நீட்டுடா. மரியாதை வந்து சேரு. மரியாதைகளை வந்து சேரு. சாகாத. வா பேசாம. சாமி கையெடுத்து கும்பிடு. காட்டி கொடுத்தவன் ஒருத்தன், ஊத்தி கொடுத்தவன் ஒருவன், கூட்டி கொடுத்தவன் ஒருவன். இந்த 3 பேச்சை கேட்டு கடவுள் தெய்வம் என்று நானே அறியாமல் நடந்து விட்டேன். என்னை மன்னிக்க வேண்டும் தாய். வெள்ளுடையாரே, நீ எப்போ திருந்தினாயோ அப்போவே உன்னை மன்னித்து விட்டேன். அதனால் வருது ஒரு முறை திருவிழா நடக்கும்போது குழந்தை இல்லை தான். குழந்தை இல்லையா? 30 வப்பாட்டி இருந்தும் 3 பொண்டாட்டி இருந்து எனக்கு கொல்லுவை கூட பிள்ளைன்னு சொல்லுங்க. ஆண் வாரிசாக ஒரு குழந்தை தருது. கிளி மாதிரி வச்சுக்கிட்டு சீரஞ்சிரம் கண்ட பக்கம் நாய் மாதிரி. அப்படி ஆகட்டும். வருதந்தோறும் இனிமேல் எங்களுக்கு என்ன ஒரு குழந்தை புத்திரைக்கு பேர் சொல்றது ஒரு குழந்தை புத்திர வாங்கி. அது ஆண் வாரிசு ஒன்று தருகிறேன். சிறப்போடு இருப்பாங்க.
இத்தனை உன்னையும் ஏறெடுத்து கூட பார்க்கல, நிமிந்து கூட பார்க்கல. பக்கத்தில் வந்த நாய் மாதிரி ஓடியே போயிடுறோம். இப்போ பார்த்துட்டேன், சாமி வரம் கொடுத்துருச்சு, பிள்ளை வரம். இன்னைக்கு காலையில் விடிஞ்சு போச்சா, சாயங்காலம் 6 மணிக்குள்ளே எப்படியாவது நம்ம ஒரு பிள்ளையை பற்றி போடணும். 4 மணிக்குள்ள 6 மணி வரைக்கும். சரி, வா போலாம், வா. ராமசாமி வேளாரே எப்போதும் வந்து சட்டிப்பாடு தான் சூளை செய்வார். என்னை போல் சிலை நிறைய பேர் செஞ்சு கொடுத்துருக்காரு. இருந்தாலும் இந்த சிலை செய்யும் போது அதில் இருக்கிற ஒரு பிடி மண் எடுத்து இப்படி அக்கின்ற அம்மா இருக்கிறவங்களுக்கு உங்கள் கையால் நினச்சி ஒரு பிடி மண் எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த மண்ணை குழச்சி அக்கின்ற அம்மாவுக்கு பூசினாங்கன்னா அந்த அம்மான்று மறந்து விடும். அதனால் உங்கள் குடும்பமெல்லாம் எப்போதும் சீரும் சிறப்போடு வாழ்வாய. உங்கள் இனத்தார் எங்கெங்கே இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். சென்று வாருங்க. அப்பா, அதாவது 9 கம்பளத்திலே பிறந்து அப்பா 11 தொட்டிலே நான் வளர்ந்து சொன்ன சொல்ல அறியக்கூடாது என்று எதை கேட்டாலும் தருவேன் என்று வார்த்தையை சொல்லி, நிச்சயமா எதை கேட்டாலும் தருவேன் என்று வார்த்தையை சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறேனப்பா. அந்த வாக்கு என்றுமே பொய் போகக்கூடாது. எப்போதுமே நாக்கிர் வாயில எப்போதுமே பிழையாக வராதப்பா. பொய் போகக்கூடாது. தவிர எப்போதுமே பச்சை மண்ணு மாறாமலே மாணிக்க செட்டியார் இடத்துல மாணிக்க செட்டியார் ஒப்படைத்தேன் அம்மா, ஒப்படைத்தேன். அன்றிருந்து இன்று வரையிலே நம்முடைய வீர மகிழ்ந்திர பட்டணமே களவாங்கி விட்டது தாயே. இருக்கட்டும் அப்பா. உன்னை பார்க்கும் பொழுது என்னுடைய மகபோலவே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உருவத்தை பார்க்கும் பொழுது முத்தால பரமேஸ்வரி ஒருவை காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். குலத்திலே பிறந்து முத்துமனை செட்டியார் இடத்திலே வளர்ந்து இன்றைக்கு சூழலிலிருந்து முத்தாளாமனா காட்சி கொடுக்கிறேனப்பா. முத்தால பரமேஸ்வரியாக நீ காட்சியளிப்பது உண்மையாக இருந்தது. உன்னிடத்தில் ஒரே வரம் கேட்கின்றேன். என்ன வரப்பா கேட்கிறியே? அம்மா, உன்னை அலங்காரம் செய்து சன்னிதானம் 9 வைத்திருக்கும் பொழுது என்னுடைய நாயக்கர்மார்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ, என்னுடைய இனத்தார்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அன்னவர்கள் தான் உன்னை அலங்காரம் செய்து வச்சிருக்கும் 9 கோயில் 9 சேர்வை ஆட்டம், பில்லாங்குழல் ஆட்டம், கோமாளி ஆட்டம், தேவராட்டம், அதை நாங்கள் தான் ஆடணும். அதுக்கு நீ வரம் கொடுக்க வேண்டும். அப்படி ஆகட்டும் அப்பா. என் செல்ல முன்னோடி போகும்போது நீங்களாம் முன்னாடி எனக்கு வேணா ஆடி வர வேண்டும் அப்பா. அப்படியே வரம் கொடுக்குறேனப்பா. அது மட்டும் இல்லை தாயே, ஒரு ஊரில் இருந்து ஏவல் இருக்கிறது, பில்லி இருக்கிறது, காத்து கருப்பெல்லாம் இருக்கிறது என்று எங்களை நாடி வந்தா உன்னை மனதார எண்ணி கீழே மண்ணை எடுத்து அவங்க நெத்திலே போட்டு வைத்தார். எங்களுடைய நாவலையும் எங்களுடைய சொல்லலையும் எங்களுடைய பல்லலையும் பழிக்க வேண்டும். நிச்சயமா பழிக்கும் அப்பா. இந்த முத்தாளம்மனை வாக்கு கொடுத்தா நிச்சயமா நீங்க கொடுக்கறப்ப ஒரு 300 அள்ளி கொடுத்தா கூட அது நிச்சயமாக நிறைவேறும் அப்பா. அப்படியே ஆகும். சென்று வாருங்கள். தாய் அண்ணா, தாங்க தெளித்த போல் வேளாமட்டி சென்று பொச்சமலா கணா பிடித்து வந்து வெள்ள பிள்ளையா செய்து 48 நாள் கௌரி விரதம் இருந்து வெள்ளையை பெருக்க பூவால் பாலை செஞ்சு ரத்தத்தை ஊழ்த்து விட்டேன். இப்பொழுது மனைவிக்குள்ள விடுதலைக்கு வேணுமா? அண்ணா, எல்லோருக்கும் நான் வரம் கொடுத்தேன். தங்கை அண்ணனிடம் ஒரு வரம் கேட்க போகிறேன். இல்லை என்று மட்டும் சொல்லிடாதீங்க. அம்மா, எல்லோருக்கும் நீ வரம் கொடுக்கிறாய், ஆனால் இந்த ஏழை கிட்ட வரம் கேட்கிறியே, அப்படி என்னமா கேட்க போற? அனாதையா வந்தபோது நீங்க தானே என்னை ஆதரிச்சிங்க. ஆமாம்மா. அப்ப அண்ணனுடைய பாசம் தங்கச்சி மறக்க முடியுமா? கண்டிப்பா மறக்க முடியாது. அதனால இந்த முத்தாளம்மா நாடகம் வைக்கும் போது எப்படி திருவிழா கொண்டாடும் போது 8 நாள் காப்பு, 9 நாள் காப்பு, 15 நாள் காப்பு கட்டி திருவிழா கொண்டாடுவாங்க. திருவிழா கொண்டாடும் போது முத்தாளம்மன் அன்று அழிஞ்சு அன்று பிறக்கக்கூடியவள் இல்லையா? அன்று அழிஞ்சு அன்று பிறக்கக்கூடியவள். அந்த முத்தாளம்மனுக்கு பச்சை குடிசை ஒன்று கட்டுவாங்க, பச்சை மண்ணால் சிலை செய்வாங்க. அப்படி சிலை செய்து அந்த முத்தாளம்மனுக்கு வந்து சிலை செய்து தீராதனை, ஆராதனை, சந்தனத்தால் காப்பு, முளைப்பாரி, மாவிளக்கு, வான வேடிக்கை, இப்படி எத்தனையோ அதுக்கெல்லாம் ஆராதனை செய்வாங்க. அப்படி ஆராதனை செஞ்சு 8 நாள் 9 நாள் செஞ்சபோது ஆத்தங்கரை கொண்டு போவாங்க நான் என்னை கரைக்கிறதுக்கு. அப்போ முன்னோடியாக தாரை தம்பட்டை வான வேடிக்கையோடு என்னை கொண்டுட்டு போய் ஆத்தாங்கரில் உட்கார வச்சு என்னை கரைக்கும் போது நான் பிறந்து மேனோட எனக்கு போட்ட நகையெல்லாம் கலட்டிட்டு உன்னை அழைத்து
இந்த மேனி பிறந்த மேனியோடு உன்னை கரைக்க சொல்லும்போது என் மேனியெல்லாம் கூசுகிறது, என் மேனியெல்லாம் அஞ்சுகிறதுண்டா. அன்று நான் அனாதையாக வந்தபோது எனக்கு பட்டாடை எடுத்து கொடுத்த அல்லவா, அதுபோல எனக்கு பிறந்தெடுத்த கோடியாக நிடர்ந்து எனக்கு ஒன்று போட வேண்டும் அண்ணா. எத்தனா காப்பு பாதுகா காப்பு கட்டுவார்கள். உனக்கு முன்னால் ஒரு காப்பு, எனக்கு பின்னால் காப்பு கட்டி 8 நாள் விரதம் இருப்பார்கள். இங்குள்ள தாய்மார்கள் எல்லாம் முளைப்பாரி போட்டு பால் பொங்கல் வைத்து அக்கினி செட்டி எடுத்து அபிஷேகம் செய்வார்கள். பூஜையை விட்டு வருவது வீதி வீதியாக உன்னை கூட்டி சென்றாலும் பூஜையை விட்டு வருவது உன்னை பிறந்த மேனியிலோ கரையில் கொங்கையில் கொண்டு சேர்க்கும் பொழுது எங்கள் கண்களில் ரத்தமா இருக்குதம்மா, கண்களிலே ரத்தமோ இருக்குதுமா. அதனால் அண்ணனாகிய நீ உன்னுடைய சீதனமாக ஒரு பட்டாள இடத்தில் சேர்த்தா அண்ணனாக இருந்து உனக்கு பட்டாடை சாத்திரே அம்மா. தாய், நீ கேட்ட வரத்தை செய்தேன் தாய். வருடம் ஒரு முறை இந்த அண்ணனால் முடிந்த மஞ்சாலை பட்டாளை உடுத்தி உனக்கு காப்பு சீதனை செய்தேன் தாயே. அப்படியே அகட்டு பண்ணா உங்களுக்கு முன்பூசை நடக்கட்டும், என் பின்பூசை நடக்கட்டும். ஈசன் நம்மளை நோக்கி வந்து கொண்டே இருக்கார். இருவருமே அகத்திரை உட்கொள்ள போகிறேன். அப்படியாகட்டும் தாய். மகமாயி சமயபுரத்தாயே மகனனுக்கு எல்லாவும் நீயே. மகமாயி சமயபுரத்தாயே மகனனுக்கு எல்லாவும் நீயே. இடத்தில் அருள் தேரும் கோவில் குங்குமந்தான் மங்கையர்க்கு காவல், குங்குமந்தான் மங்கையர்க்கு காவல். மகமாயி சமயபுரத்தாயே என் மகனுக்கு எல்லாவும் நீயே. கை கொடுக்கும் கள்ளபுர தேவி என் கருமாறி உமையவளை செல்வி. கண் கொடுக்கும் கள்ளபுர தேவி என் கருமாறி உமையவளை செல்வி. பேபிடிலே குடிகொண்ட தாயே, பேபிடிலே குடிகொண்ட தாயே. பகை முடிக்க வந்த எங்கள் முத்துமாரி மகமாயி சமயபுரத்தாயே என் மகனனுக்கு எல்லாவும் நீயே. இதுவரை ஸ்ரீ அகரத்து முத்தாளம்மன் சொல்லக்கூடிய தெய்வீக நாடகத்தை கண்டுகளித்த உங்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் இளைய பிரமுகளுக்கும், ஏன்னா ஏகப்பட்ட ஊரில் இவ்வளோ கூட்டம் இதுவரைக்கும் உட்கார மாட்டாங்க, ஒவ்வொரு சில ஊரில் போயிடுவாங்க. ஆனால் இந்த தெய்வீக நாடகத்தை விடியவரை கண்டுகளித்த தாய்மார்களுக்கு எங்களது சவாகும் எங்களது நாடக வைப்பாளர் ஆர்மையன்னார், மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் அருமையன்னார், சிறந்த ஹார்மோனிய சக்கரவர்த்தியான GKS ஜெயமணிகண்டன் அவர்கள் கலைக்குழு சவாகும், மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தி சவாகும், மணப்பாறை நாடக சங்கத்தி சவாகும் மனமாக நடித்துக் கொண்டு எங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக ஒளி அமைப்பு செய்து சங்கர் ஆடியோஸ் உரிமை அலுவலர்களுக்கும் அதில் பணிபுரி அன்புள்ளவர்களுக்கும் எங்கள் சபாவும் எங்களுடைய கலைகள் சபாவும் கொண்டு இந்த நாடகத்தை தமிழகமெங்கும் புகழ்படுத்தக்கூடிய மேடை நாடகம் யூடியூப் புகழ் அண்ணா அவர்களுக்கு எங்கள் சபாவும் நமது விழா கிராம சபாவும் மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொள்கின்றோம். சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனே, பரணி நின்று அழைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனே, அருளை தரும் ஆண்டவனே அன்பருக்கு மித்திரனே, சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம்
சுதல் ஐயப்பனே வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனே சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சபரிமலை செல்பவர்க்கு சல்கலங்கள் இல்லை பயம் தனையே போக்கிடுவான் பந்தளனில் பிள்ளை சபரிமலை செல்பவர்க்கு சல்கலங்கள் இல்லை பயம் தனையே போக்கிடுவான் பந்தளனில் பிள்ளை அபயம் என்று சரணடைத்தான் அடைந்திருவி தொல்லை அவனின்றி அவனியிலே அணுவும் அசைவதில்லை சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா வீட்டை விட்டு கட்டும் கட்டி அருள்மலை புறப்படுவோம் கூட்டு சரணம் போட்டு ஏறி மேலி மேட்டு செல்வோம் பேட்டி துள்ளி ஆடும் போது பேரின்பம் கொள்வோம் சாமி திண்டக்கத்தோ ஐயப்ப திண்டக்கத்தோ பேட்டி துள்ளி ஆடும் போது பேரின்பம் கொள்வோம் கோட்டி கவரும் அவரும் சாமியை கொண்டாடி மகிழ்வோம் சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சீர்மேவும் சபரிமலை நாதனருள் தேடி ஈரொன்பது படியேறி செல்வதும் நாடி சீர்மேவும் சபரிமலை நாதனருள் தேடி ஈரொன்பது படியேறி செல்வதும் நாடி நாடெல்லாம் காத்திருக்கும் நாமணி திருவீடு நாராயணன் செல்வரையே நாவி நீக்க பாடு சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா நாடகத்தை கண்டளித்த அனைத்து நாடக கலாச்சார பெருமக்களுக்கும் விடியும் வரையில் சிறந்த முறையில் ஒளி அமைத்து கொடுத்த சங்கர் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளருக்கும் இந்த நாடகத்தை உலகளாவிய ஒளிப்பதிவு செய்து கொண்டு வரும் அருமை தம்பி மானாமதுரையைச் சேர்ந்த மேடை நாடகம் உரிமையாளர் மாசானம் அருமை தம்பி அவர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் இசைக்குழு சார்பாகவும் நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடு ஜெயிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு ஜெயிக்க வேணும் ஞான தங்கமே ஊரார் எல்லாம் வாழ பட்டி பெருக வேணும் பார்ப்பான பொங்க வேணும் பூத்தி பெருக வேணும் ஞான தங்கமே ஊரார் எல்லாம் வாழ வேணும் பவமான சுதடு பட்ட பாதார விந்தகுடன் ஸ்ரீராம ரூபமுடனே காஜீர நடன தியாக ராஜாரி ராஜமுடனே ஸ்ரீராம ரூபமுடனே நித்திய சுப மங்களோனே நீதி சங்கரா சுவாமி நாமம் வாழ்கவே நமச்சிவாய வாழ்க நாதல் தாழ் வாழ்க இமைப்பொழுதில் என்னில் நீங்காதார் தாழ் வாழ்க கோகலியாண்ட குருமணிதல் தாழ் வாழ்க ஆகம ரன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி நாதன் நாமம் நமச்சிவாய வாழ்க வாழ்க